ஷே பெஸ்டோ பிரமா டெல்லியில் உலக நாடே வாரான். காஷ்மீரில் நடந்த கணக்குக்கு உலக நாடு கொடியை தூக்கி கை குலுக்க வாரான். 9ஆம் நம்பர் பிரதமரை பார்க்க கையை குலுக்க வாரான். இந்த குலுக்கிற குலுக்கில் 8ஆம் நாட்டு சனீஸ்வரி அத்தனை கொடியும் முடக்கி சுருட்டி எரிச்சிருவான். சனி தான் எரிக்கணும். இந்த கொடியை உலக நாடு கொடியை பூரா சனி 8ஆம் நாட்டு சனீஸ்வரி இன்னையிலேருந்து அவன் வெளிநாட்டிலேருந்து வர்றவனை பூரா விமானத்தில் அவனை கோமணத்தை உருவி எல்லா நாட்டுக்காரனும் வருவான். இவனை 9ஆம் நம்பரை பார்க்கணும்ல. இங்கேருந்து 9ஆம் நம்பர் பிரதமர் எல்லா நாட்டிலையும் கையை குலுக்கி பழாக்குனான்ல. இப்போ இவனை 8ஆம் நாட்டு சனீஸ்வரி ஏர்போர்ட்டில் உட்காந்து எல்லாவனையும் கோமணத்தை உருவி அந்த கொடியை பிடுங்கி திருக்கி அப்படியே எரிச்சிருவான். முக்கால் சத்தியம் பொட்டாச்சிரா, கணக்கு முடிஞ்சு வச்சிரா. இதை வச்சு உலக நாடே முடிச்சிருவார். எப்படி முடிக்கணுமோ அப்படியே உட்கார்ந்த இடத்துல பட்டனை தட்டுதார். முக்கால் சத்தியம் பட்டனை தட்டுதார். ஏண்டா காமுட்டா பயலே உட்கார்ந்துருக்காரு பெரியவர். எங்களுக்கே கண்ணீர் வருது. உலகத்தை ஆளுத கடவுளுக்கே இவ்வளோ பெரிய மானிட பிறவி இவ்வளோ பெரிய விளையாட்டில் விளையாடுதான் அப்படி நாங்கள் சொல்லுதோம். நாங்கள் ஓரமாக 2 பேருமே அவருக்கு எதிர நிற்க மாட்டோம். கடவுள்ரா, உலகத்துக்கு பெரியவரே அவர் தான். உலகத்தை ஆள்றவரே கடவுள் அவர் தான். அவரை பூரா அவமதிக்கடா உலக நாடே. அண்டா பாய்ப்பேலே உன்ட்ட என்னடா இருக்குது? பேப்பரை அடித்து உலக நாடை பாழாக்குத, பேப்பரை அடித்து விமானத்தை இறக்குத, பேப்பரை அடித்து மலைகளை உடைச்சி ஃபுல்லாக டார்டாராக ரோடை போடுத, பேப்பர் அடித்து 2ஆம் நம்பர் மில்லு தொழிற்சாலை பூரா அனைத்தும் போட்டு நடத்தி நாசம் பண்ணுத பூமியை. ஏண்டா ஒரு பேப்பரை வச்சு பூரா விவசாயத்தை பூரா அழிங்கடான்னு உலக நாடே நாக்கை விட்டு கடித்து அழிக்க. ஏண்டா பாய்ப்பேலே எல்லா பார்டரும் எல்லா இடமும் கணக்கு வச்சுருக்காரு. எல்லா இடமும் அவர் கடவுள் போய் இருந்து எல்லா இடமும் அதை பூரா பார்த்து கண்காணிப்பாக பார்த்து 7 ஜெம்மம் நம்ம பூமி அந்த மானிட என்ன கூத்து பண்ண போகிறோம். சத்தியவாக்கு வர கொடுத்துட்டோம். எல்லா கடைசி அத்தியாயத்தில் எல்லா பார்டர்லையும் கரெக்டாக அவர் கேட்சி பண்ணி அந்த மந்திரத்தை அந்த பவரை இறக்கி வச்சுட்டார். இப்போ ஒவ்வொரு பவராக ஒவ்வொரு நாடாக கீழே இறக்கிடுவார். ஒழுங்காக போங்கடா, ஒழுங்காக போ, பேப்பரை வச்சு ஆடாத. தமிழ்நாட்டில் குழல் ஊதான் கொட்டு மேலே அடிக்கான். ஒரு கடவுள் உட்கார்ந்து பூமியில் இவ்வளோ கணக்கு போடுதாரு. அறிவியட்டத்தனமாக செய்தானேன்னு எத்தனை நீதிபதி சரிச்சு கோட்டாறு பூரா பேதாங்க. எத்தனை வேலை பார்த்து சாப்பிட்ற மக்கள் கடவுள் உட்கார்ந்துருக்காரு. இப்படியே அவமதிக்கான். ஏற்கனவே பட்டை அடித்ததை அவமதிக்கான், ராமத்தை அவமதிக்கான். அவர் சொத்து உங்களுக்கு எதுக்கடா வேணும் அப்படின்னு மானிட பிறவியே சொல்லுதான். ஏழை எளிய மக்கள் இல்லை அவனே சொல்லுதான். வைக்கல் நெல் விளையும் வைக்கப்பாரத்தை பொறுத்துங்க, உள்ளே இறங்கி சாவுங்கடாங்க. அப்போ இதில் எப்படி சாவுவான்? அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியை அழிப்பான். நாக்கை கடிச்சுக்கிட்டே அழிக்கான். உள்நாக்கு வெளிநாக்கு. இல்லே விவசாயம் தான் கொடுத்துருக்காரு. அண்டா இல்லை கடும் கோபத்தில் உட்காந்துருக்காரு. எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கணக்கு போட்டு இன்னும் கணக்கு எடுக்காமல் உட்காந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உட்காந்து ஆடிட்டாடா இருக்க. அதான் இந்த கொடியை இன்றைக்கி முடிக்கார். இந்த கொடி 8ஆம் நாட்டு சனி போயிட்டான். ஏர்போர்ட்டில் உட்கார்றா அப்படின்ட்டார். வர்றவன் போகிறவன் பூரா அந்த கொடியை பிடுங்கி கோமணத்தை உரிய விட்றா வெளிநாடு பூரா. ஒவ்வொரு நாடாக நான் கீழே இறக்குதேன் அப்படின்ட்டார். புரியா? 77 நாடுகளில் கொடியை தூக்கி ஆட்டி கொண்டே இருக்கான். அந்த 77 கொடியை முடிச்சிடுறா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.